அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது ஆண்டவர் இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்களும் அவர்கள் மத்தியில் இருக்கிற அந்நியர்களும் தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனையுடன் தொடர்புள்ள தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார் என்ற ஒரு நிகழ்வை நாம் இதிலே பார்க்க முடியும். ஒருவேளை விக்கிரக ஆராதனை என்பது சிலையை குறிப்பது மாத்திரமல்ல, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடாமல் பணம், பதவி, அகந்தை, பயம் இன்னும் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்க முடியும். அல்லது உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் விக்கிரக ஆராதனை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை தேவனை விட்டு விலகச் செய்கிற அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் நாம் முதலிடம் கொடுப்போமே என்றால் அது நமக்கு விக்கிரக ஆராதனையாக காணப்படும். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் ஆராதனையில் பங்கு கொண்டு அவர்கள் இருதயம் வேறொன்றை நினைத்துக் கொண்டிருந்தால் அது விக்கிரக ஆராதனை ஆகும். ஏனெனில் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வசனத்தின்படி நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை ஆராதிக்கும் அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, இரு மனதுடன் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. எனவேதான் எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். பாகால் என்பது இந்த இடத்திலே உலகத்தை குறிக்கிறது. எனவே நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவு உடையவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள் என்பதை எலியா தீர்க்கதரிசி கேட்கின்ற கேள்வியை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு விசுவாசி அல்லது ஒரு போதகன் அல்லது ஒரு மெய்ப்பன் அல்லது ஒரு அப்போஸ்தலன் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது. அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எனவே நான் முழு மனதோடு விட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக, அவன் அவன் செயல்பாடுகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் மனுக்குலத்தை அப்படியே அழித்து விட வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கம் அல்ல. மனுக்குலம் கர்த்தரண்டை திரும்ப வேண்டும், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர் எல்லா ஜனங்களையும் தம்முடைய
தாம் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறவர், சர்வ வல்லமையுடையவர், மெய் தெய்வம் ஆகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த பிரதான நோக்கம் இந்த பகுதியிலே காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் எவ்விதமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம்? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.